இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவருடைய அருட்துணை வேண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் நமக்கு எப்படியாக கிடைக்கப்பெறுகிறது என்று பார்க்கிற போது நமது நம்பிக்கையினுடைய ஆழத்தின் பொருட்டு ஆண்டவருடைய அருளை நாம் உணர்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளோமோ அந்த அளவு ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை வழிநடத்துகிறது என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நோக்கி மன்றாரும் உமது அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். எவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாருடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்ந்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்து கொள்வாய். மகிழ்ச்சியுற்று போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைமேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பார். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சல் உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பார். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதால் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கின்றார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கின்றார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார்.
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடேன். அவரின் கோலே தேற்றும் துணையாகும். கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 28 முடிய. இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என கூறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை நோக்கி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அக்டோபர் 11 1962 ஆண்டு தொடங்கி டிசம்பர் 8 1965 ஆண்டு வரை உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கை சார்ந்த வழிமுறைகளை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய நிலை ஒன்று நிலவியது. கத்தோலிக்க திரு அவையினுடைய வழிபாட்டு உரிமைகள் சார்ந்த பண்பாட்டு கலாச்சார நாகரிகங்களை சார்ந்த மக்களுக்கு எப்படியாக இதை எடுத்து செல்லலாம் என்றும், திரு அவையினுடைய மக்கள் பங்கேற்பு இன்னும் எப்படியாக மெருகூட்டப்படலாம் என்றும் யோசித்த காலம் இது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடைபெற்ற காலம். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை பற்றி பேசுகிற போது நம்பிக்கையாளர்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் செவ்வனே பிரித்து பார்க்கக்கூடிய நிலையிலே திரு அவை உள்வாங்கி முதலாக இந்த குருத்துவ அருள்நிலையில், ஆயர் திருநிலையில், திருத்தந்தை வாழ்வு நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மக்களுடைய பங்கேற்பை உணர்கிற நிலையில் தங்களை உட்படுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உட்படுத்துதலுக்கு பிறகு மக்களுடைய பங்கேற்பு எதிலெல்லாம் எப்படியெல்லாம் ஈர்க்கப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற வரைமுறைகளோடு 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஏடு நம் கைகளிலே கொடுக்கப்பட்டது. இன்றளவும் பல நாடுகளிலே, பல பங்குகளிலே முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றாலும், இன்று நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களெல்லாம் செவ்வனே நிறைவேற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்ற போது மன நிறைவு அடைகின்றது. அந்த நிலையிலே இருந்து பார்க்கிற போதுதான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்ட விடயங்களில் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய மனித பிறப்பு என்பது பாவ நிலையில், உலக நிலையில், சுயநல நிலையில் இருக்கிற மனிதனை விடுவித்து பிறரன்பு நிலையில், கடவுளன்பு நிலையில் உயர்த்துவது தான் அவருடைய வருகை, ஆண்டவர் இயேசுனுடைய வருகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சுருக்கமாக சொன்னால், மனிதர்கள் உலகளாவிய சிந்தனையிலிருந்து கடவுளை பற்றிய சிந்தனைகளே தங்களை ஈடுபடுத்தி மீட்பு பெற வேண்டும். அதற்கான மீட்பினுடைய அடித்தளமாகத்தான் ஆண்டவர் இயேசு மனிதராக பிறந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய போதனை, அவருடைய உயிர்ப்பு, அவருடைய வாழ்வு அனைத்துமே நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும், மீட்பதற்காகத்தான் தான். ஈ வாஸ் எ ரிடீமர், நம்மை மீட்பவராக வந்தார். அப்படி ஆண்டவர் இயேசுவை ரிடீமராக, மீட்பராக நாம் பார்க்கிற போது 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு முன்பதாக யாருக்கெல்லாம் மீட்பு இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்க திரு அவையிலே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்தார்கள். இந்த நம்பிக்கையிலே 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஏடு ஒரு வழியை காட்டியது. என்ன வழிகாட்டியது? மீட்பு என்பது கத்தோலிக்க திரு அவையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அதையும் தாண்டி மீட்பு இருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது, உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று.
யாருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் கடவுளையும் அயலானையும் அன்பு செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் மீட்பு உண்டு என்ற ஒரு சிந்தனையை, புதிய சிந்தனையை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு கொடுத்தது. அந்த வழிகாட்டுதலிருந்து தான் இன்றைக்கு நாம் இன்றைய வாசகங்களை பார்க்க எத்தனிக்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியை எடுத்துக்கொள்வோம். நற்செய்தி எடுத்துக்கொள்கிற போது 3 கதாபாத்திரங்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். 1 ஆண்டவர் இயேசு, 2 அவருடைய சீடர்கள், அவரை பின்பற்றி வருகிறவர்கள், 3வதாக இந்த கனானிய பெண் தன் மகளுக்காக இயேசுவிடம் பேய் பிடிப்பட்டதிலிருந்து விடுதலை கேட்டு கெஞ்சி கத்திக்கொண்டே வருகிறார். இதை 3 பேருக்கும் சமூகத்தினுடைய பார்வை, உலகத்தினுடைய பார்வையை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுனுடைய சமூக பார்வை என்பது உலகத்தை கடந்ததாக இருக்கிறது. மக்களிடையே இருக்கின்ற மூடப்பழக்க வழக்கங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய நிலையிலே இயேசு அனைத்தும் அனைவருக்கும் உண்டு என்ற மீட்பின் செய்தியோடு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தன்னுடைய போதனையாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், தான் புரிகின்ற அதிசயங்களாக இருக்கலாம், அற்புதங்களாக இருக்கலாம், அனைத்தையும் ஒருங்கே நடுநிலைமையோடு கொடுக்கின்ற மனிதனாக தன்னை காட்டிக்கொள்கிறார். இயேசுவின் பின்னால் வருகிற சீடர்கள், அவர்களை தொடர்ந்து வருகின்ற மக்கள், அவரை குற்றம் காண வேண்டும் என்று வருகிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், ஆட்சியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு மனநிலை. என்ன மனநிலை? சாதாரண மனிதனாக இருக்கிற இந்த இயேசுவை நம்பி எவ்வளவு பேர் எப்படி வருகிறார்கள் என்ற கேள்வி மனநிலை. இவருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது என்ற குழப்பத்தோடு உள்ள கேள்வி மனநிலை. இவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் போதிக்கின்றவற்றையும் கேட்கின்ற போது, பார்க்கின்ற போது, இது எப்படி இவரால் செய்ய முடியும் என்ற உள்ளார்ந்த மனநிலையோடு அவர்களை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இவங்க மத்தியில் தான் கனானிய பெண் வருகிறார். அவர் ஒரு வேண்டுகோளோடு வருகிறார். கேட்கிறார் இயேசுவை பற்றி, பார்க்கிறார் இயேசுனுடைய செயல்பாடுகளை, என்ன கேட்கிறார்? நோயாளிகளை குணப்படுத்துகிறார், பசித்தோருக்கு உணவளிக்கிறார், பேய் பிடித்தவருக்கு பேயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்படி அவர் செய்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை கனானிய பெண்ணும் கேள்விப்படுகிறாள். ஆனால் அந்த கனானிய பெண்ணுக்கு கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியோடு வாழ்கிறவள். கடவுளை பெரிய அளவு அவர்கள் நம்பவில்லை. யாவை இறைவன் தான் எங்களுடைய கடவுள்னு யூத மக்கள் சொல்வது போல அவள் எங்கேயுமே சொன்னதில்லை. ஏனென்றால் அவள் யூதர் பெண் அல்ல, புறவின பெண், கனானிய பெண். அந்த சமூகத்தினால ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற பெண். அப்படிப்பட்ட வாழ்முனையில் இருக்கிற பெண் தான் இந்த மீட்பு கொடுப்பதற்காகவே வந்திருக்கிற இயேசுவையும், இந்த இயேசுனுடைய செயல்பாட்டுகளை உள்வாங்கி கேள்விகளோடு சுமந்து கொண்டு வருகிற இயேசுனுடைய சீடர்கள் மற்றவர்களையும் மறித்து தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறவளாக வெளிப்படுகிறாள். அந்த நிலையில தான் ஆண்டவர் இயேசு அந்த சமூகத்தினுடைய மூட பழக்க வழக்கங்களை, அந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கின்ற அவர்களுடைய ஆணாதிக்க சிந்தனையை, அந்த சமூகத்தில் புறையோடி கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை பற்றிய சிந்தனையை கேள்விக்குள்ளாக்குகிறாள் இவருடைய நம்பிக்கையிலிருந்து. என்ன கேள்வி அப்படின்னா, யூத சமூகத்தில் இருக்கிற மக்கள் இந்த பெண்ணை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கு பின்பற்றி வருகிறார்களே இயேசுவினுடைய சீடர்கள், அவர்களை சுற்றி வருகிற மக்களுக்கு முன்பதாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இவள் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக தன்னை நிலைநிறுத்துகிறார். அதுவே பாவம். யூதனாக பிறந்த குலத்தில் இருக்கிற பெண்கள் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது.
வெளியே வந்தால் ஒரு ஆண்மனுக்கு முன்பதாக தன்னை நிலைநிறுத்தக்கூடாது, நிற்கக்கூடாது. அதுவும் இப்படிப்பட்ட போதகருக்கு முன்பதாக வரக்கூடாது. இவ்வளதையும் தாண்டி ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற அந்த பெண்மணி எப்படி வர முடியும்? இன்றளவும் நம்முடைய சமூகத்தில் அது இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ? நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நல்ல மனம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அழுக்கு சட்டையை துவைச்சு போட்டு மீண்டும் அழக்காகுதான். அப்படி தான் நம்முடைய எண்ணம். இன்றளவும் இந்த கனானிய பெண்ணுடைய வாழ்வு நிலை போல நமது சமூகத்திலையும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றதை நான் பார்க்கிறோம். அந்த நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சொல்லாடலை அவர்களிடம் பயன்படுத்துகிறார். யூதர்கள் கொண்டிருக்கிற சொல்லாடல் தான், பிள்ளைகளுக்குரியதை எடுத்து நாய்களுக்கு குட்டிகளுக்கு போட முடியாது என்ற சொல்லாடலை யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துகிறார்கள். இயேசு அதை இன்று பயன்படுத்துகிறார். அதை பயன்படுத்தப்படுகிற போது வெளிப்படுகிற நம்பிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மலைத்து போவீர்கள். யூத மனிதர்கள், மறைநூல் அறிஞர்கள், திருச்சட்ட வல்லுநர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், இயேசுவின் சீடர்கள், அவர்களை போன்று இயேசுவினால் அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நலமடைந்தவர்கள், குணமடைந்தவர்கள், வயிறார உண்டவர்கள், இவர்களெல்லாம் நடந்து வருகிறார்கள். அவர்களிலெல்லாம் காணப்படாத ஒரு நம்பிக்கை இந்த பெண்ணிடம் காணப்படுகிறது. என்ன நம்பிக்கை என்றால், எஜமானுடைய மேசையிலிருந்து சிந்துகிறவற்றை நாய்கள் நக்குமே, தின்னுமே என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஒரு செவியில் பலார்னு ஒரு அடி. இயேசுவுக்கு கூட அது அடியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை! இங்கே படித்தவர்கள், உயர்ந்த ஜாதியினர், உயர்ந்த குழு மக்கள் என்று சொல்லுகிறவர்களிடம் இல்லையே. யாவை இறைவன் எங்களுடைய கடவுள், அவருடைய வருகைக்காக நான் காத்து கொண்டே இருக்கிறோம் என்று எதிர்நோக்கி இருக்கிறவரிடம் இது இல்லையே. தான் செய்தவற்றை தன்னோடு வாழ்ந்து தன்னை பார்க்கின்ற சீடர்களிடம் இது இல்லையே என்ற ஏக்கத்தோடு ஆண்டவர் வேளை அவர்களை பார்த்திருக்கலாம். அவருடைய உள்ளங்கள் குறுகுறுத்து போயிருக்கலாம். இந்த பெண்ணுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிற போது என்ன பதில் வரும் என்பது தெரியலை. ஆனால் இவரிடம் காணப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவருடைய மகளுடைய நோயிலிருந்து அவளுக்கு குணப்படுத்தப்பட்டது. அவளுடைய மகளுடைய நோயிலிருந்து அவள் நலம் பெற்றாள். நலம் பெறுகிற இந்த பெண்ணினுடைய நம்பிக்கை தான் இன்றளவும் உங்களுக்கும் எனக்கும் சான்றாக இருக்க வேண்டும், இருக்கும் என்ற நம்பிக்கையிலே நான் இருக்கிறேன். இந்த பெண்மணியினுடைய நம்பிக்கை தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்றவர்கள்தான் மீட்பு பெறுவர் என்ற நம்பிக்கையிலிருந்து உலகத்தில் உள்ள அனைவருமே மீட்பு பெறுவர் என்ற நம்பிக்கையில் நமது பயிற்சியை நாம் பின்பற்றுகிறவற்றை தள்ளி கொண்டு வந்து இன்று இந்த நாளில் கடவுள் அனைவருக்குமானவர், மீட்பு எல்லாருக்கும் உண்டு என்று நம்புகிற மக்களாக நம்மை நிலைநிறுத்துகிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தை அன்பு செய்கிற கடவுளை, இந்த நீங்களும் நானும் பாகுபாடற்று அன்பை பொழிகின்ற கடவுளை நம்பி வந்திருக்கிறோம். அந்த கடவுள் இந்த மக்களை, இந்த மகளை, இந்த பெண்ணை ஆசிர்வதித்து அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகிறார். நீங்களும் நானும் அதே நம்பிக்கையில் இருக்கிற போது வாழ்வு பெறுவோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததேன், மனிதவதாரம் உம்மையே தந்ததேன்,
எம்மை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே என்னை உமக்களித்தேன் உந்தன் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தை ஆகியோருன்னு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மது ஆட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை மீடத்த மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ்,
எல்லா திருநிலையினர் இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பிள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லாத உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாது நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பனிமய தாயின் பக்தர்களே, நீங்கள் இறைவனை வேண்டிடுங்கள். பனிமய தாயின் பக்தர்களே, நீங்கள் இறைவனை வேண்டிடுங்கள். இடைவிடாத சகாயம் புரியும் அந்த அன்னையை கேளுங்கள், கேளுங்கள். பனிமய தாயின் பக்தர்களே, நீங்கள் இறைவனை வேண்டிடுங்கள். தெய்வீக கலைஞனின் பெரும் படைப்பாமவள், தேவத்தின் சந்நிதி ஒளி விளக்காம். தெய்வீக கலைஞனின் பெரும் படைப்பாமவள், தேவத்தின் சந்நிதி ஒளி விளக்காம். பரமனின் உள்ளம் வாழ்பவள் நீ, மன்னகம் வாழ்வோர் முதற்கனி நீ, முதற்கனி நீ. பனிமய தாயின் பக்தர்களே, நீங்கள் இறைவனை வேண்டிடுங்கள். பனிமய தாயின் பக்தர்களே, நீங்கள் இறைவனை வேண்டிடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.